நீ என்ன செய்தாலும் சரி, இதை கேட்டு முடிக்கும் போதே வெற்றி மகுடத்தை சூடப் போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். கண் கலங்க வைத்தவரை பற்றி தானே நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். நாம் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் நம்மை காயப்படுத்துவதற்கும் கண் கலங்க வைப்பதற்கும் கஷ்டப்படுத்துவதற்கும் தானே இங்கு அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நம் வாழ்க்கையை தெளிவுபடுத்த முடியவில்லையே, நம் வாழ்க்கையின் அடுத்த கட்ட நிலையை எடுத்துச் செல்ல முடியவில்லையே என்று யோசிக்கின்றாய். இதோ உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை நான் நடத்தி தருவதற்காகத்தான் ஒருவரை அனுப்பியிருக்கின்றேன். இந்த பெயர் கொண்ட ஒருவர்தான் உன் வாழ்க்கையின் வெற்றி மகுடத்தை சூடுவதற்காக உனக்கு உதவி செய்ய வந்து கொண்டு இருக்கின்றார். என் பிள்ளைகள் கண் கலங்கி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த தாயே நான் அவரை நேரடியாக களத்தில் இறங்கச் செய்ய வந்திருக்கின்றேன். யார் யாரோ ஏதேதோ பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் என் காதுகளுக்கு வரும்போது அது வேறு விதமாக வந்து கொண்டு இருக்கின்றது. நடப்பது ஒன்று, நிகழ்வது ஒன்று, ஆனால் என்னிடம் வந்து சேர்வது ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றது. உன் மனதில் இருக்கின்ற ஆசையின் கனவையும் நிறைவேற்றுவதற்கு இந்த தாயை நேரடியாக களத்தில் இறங்கியிருக்கும் போது நீ யாரும் இல்லை என்றெல்லாம் யோசித்து கொண்டு இருக்காதே. உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை தாண்டி இப்பொழுது நீ என்ன செய்தாலும் அங்கு வெற்றி பெற முடியவில்லையே என்று தானே நினைத்து கொண்டு இருக்கின்றாய். என் எதிராளிகளோ என் வெற்றியை தடுத்து கொண்டு இருக்கின்றார்களோ, என் வாழ்க்கை முடங்கிவிட்டதோ அவ்வளவுதானோ என்று எண்ணி கண் கலங்கி கொண்டிருக்காதே. நீ கண் கலங்கி கொண்ட தருணத்திற்கு இப்பொழுது விடை கொடுக்கத்தான் இந்த வாராகி வந்து இருக்கின்றேன். யார் சொன்னது இந்த தாய் உனக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று? தாய் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் உன்னிடத்தில் வந்து சேரவில்லையோ என்று நினைக்காதே. என் பிள்ளையே, உன் தேவை என்னவென்று அறிவதற்கு முன்னதாகவே அதை பார்த்து பார்த்து செய்வதுதானே இந்த தாய்க்கான அழகு. அப்படித்தான் என் பிள்ளைகளுக்கான நல்லதையும் என் பிள்ளைகளுக்கான தேவையானதையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை நான் இங்கு உனக்காக செய்ய காத்திருக்கும் போது எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் நம்பாதே. உன் தாய் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன் வெற்றிக்கான களத்தில் நீ இறங்கிவிட்டாய். நீ போராட்டத்தை எல்லாம் முடித்து வைத்து விட்டு இப்பொழுது நம்பிக்கை பெறும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடைய வேண்டாம். எல்லாவற்றையும் நான் ஒவ்வொரு விஷயமாக இங்கு உனக்காக பார்த்து கொண்டே தான் இருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, கடப்பது இந்த தாயே என்று நினைத்துக்கொள். இந்த தாயின் துணையோடு உன் வெற்றி பயணத்தை நான் ஆரம்பித்து கொண்டு இருக்கும்போது கவலைப்பட்ட விஷயத்திற்கும் நீ கண் கலங்கி கொண்டிருந்த விஷயத்திற்கும் உனக்கு நல்லதை மட்டும்தான் நான் கொடுக்க வந்து இருக்கின்றேன். எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் இந்த தாயின் மீது உன் பாரத்தை போட்டுவிடு. நான் உனக்காக ஒருவரை தயார்படுத்தி இருக்கும்போது அவரை உன் வாழ்க்கையை கண்காணித்து கொண்டு இருக்கும்போது உன்னை சுற்றி நடக்கும் கெட்ட விஷயத்திற்கெல்லாம் நீ தலையிட்டு கொள்ளாதே. அவரை முன்னின்று உன் வாழ்க்கையை பார்த்து கொள்வதற்கான அனுமதியை என்னிடம் பெற்றுவிட்ட பிறகு நிச்சயமாக அவரை நீயும் அடையாளம் கண்டு கொள்ளத்தான் போகிறாய். உன் ஆத்ம உணர்வின்படி அவரை பார்க்கும்போது இவர்தான் நமக்கானவர் என்று உனக்கு தெரியும்படியான செயல்கள் எல்லாம் இங்கு நடக்கத்தான் போகிறது. உன் மனம் வருந்தும்படியான செயல்கள் ஏராளம் ஏராளம் நடந்து கொண்டு இருக்கின்றதை ஆனால் இதை கண்டு கொள்ள நீ வரவில்லையே என்றுதானே இந்த தாயின் மீது முறையிட்டு கொண்டு இருக்கின்றாய்.
என் எதிராளிகளோ என் துரோகிகளோ என்னை ஏமாற்றத்தின் விளிம்பில் சிக்க வைத்து கொண்டு இப்பொழுது என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கு மட்டும்தானே தெரியும் தாயே. ஆனால் நீ ஒன்றும் நடக்காதது போலல்லவா இருந்து கொண்டிருக்கின்றாய் என்று உன் மனம் இங்கு வருந்தி கொண்டிருக்கின்றது. உன் மனம் இங்கு கலங்கிக் கொண்டிருக்கின்றது. உன் அத்துணை செயல்களுக்கும் நடுவினிலே இந்த தாய் உன்னோடு இருந்து கொண்டு இருப்பதை இன்னுமா நீ உணராமல் இருக்கின்றாய்? உன் கையை பிடித்து கொள்வது நானாக இருந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் விட்டொழித்து விட்டு தைரியமாக முன்னேறி கொண்டே வா. யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே. உன் காதுபட நேரடியாக உன் வாழ்க்கையை பற்றி அங்கு உன் குறை கூறி சொல்லி கொண்டிருந்தாலும் அதை பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையின் பற்றிய தன்மையே இப்பொழுது உணர்ந்து கொள்ளும் நேரமும் காலமும் உனக்கு புரிந்துவிட்டது. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி உன் மனம் பதற்றமடையாமல் உனக்கு வேண்டியதை நான் வேண்டியவாறே கொடுப்பதற்குத்தானே இந்த தாய்வராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நடக்கின்ற செயல்கள் யாவும் உனக்கு வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. இன்னும் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எண்ணிக் கொண்டிருந்தாய். அத்தனையும் தாண்டி உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்த்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ அச்சமோ கொள்ள வேண்டாம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, உனக்கு வெற்றி வாகி சூடுவதற்கு இந்த தாயை நேரடியாக இறங்கிக் கொண்டு இருக்கும் போது நீ ஏன் தேவையில்லாத மனப்பதற்றத்தோடு இருக்கின்றாய்? இதோ உன்னை கண் கலங்க வைத்தவரோ உன் அன்பை அலட்சியப்படுத்தியவரோ இப்பொழுது உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் தருணத்தை இந்த தாயை நான் உருவாக்கிவிட்டேன். அதன் பிறகும் சற்றும் ஏன் யோசித்து கொண்டிருக்கின்றாய்? என்ன நடக்கும் என்பதை தாண்டி என்ன நடந்தாலும் சரி, என் கூடவே என் தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் இதற்காக இங்கு கவலைப்பட்டு கொள்ள வேண்டும் என்பதில் நீ தெளிவாகவே இரு. உன் வெற்றிக்காக காத்து கொண்டு இருக்கும் என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தில் நான் அங்கு தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கின்றேன். வருகின்ற வேதனையும் சோதனையும் உனக்கானதாக இருக்குமோ என்று எண்ணி விடாதே. அத்தனையும் தாண்டி இப்பொழுது நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்ற உண்மையை தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கின்றேன். இந்த வாராகி உன்னிடம் நிரந்தரமாக குடிக்கொண்டு இருக்கும்போது நீ என் தங்கமே யாருமில்லை என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். நான் உன்னிடத்தில் வந்து விட்டாலே நீ இழந்ததை மீட்டெடுக்கும் தருணத்தை தானே உனக்கு கொடுப்பதற்காக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்ற அர்த்தம். அதன் பிறகும் நீ சற்றும் யோசிக்காதே. உன் மனதின் மனநிலை என்னவென்று புரிந்துவிட்ட பிறகும் நான் அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பேனா? இதுதான் வேண்டும் என்று நீ என்னிடம் சொல்லிவிட்ட பிறகும் நான் உனக்கானதை தராமல் இருந்து கொண்டு இருப்பேனா? நடக்கப் போகும் எல்லா விஷயத்திலும் உனக்கு நல்லதையே நல்ல காரியத்தையே நடத்தி தர இந்த தாய் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். மனதில் தெளிவான ஒன்றை என்னிடம் ஒப்படைத்து விடு. நீ இதுதான் வேண்டும் என்று சொல்லிவிட்ட பிறகு அதில் மாற்று கருத்தை வைக்காதே. ஒன்றை பெற்றுவிட்ட பிறகும் இது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன் மனம் குழம்புகின்ற தருணத்தில் சில சமயத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் அனுப்புகின்ற அந்த நபரானவரை இங்கு உன்னை தெளிவுபடுத்த வந்து கொண்டிருக்கின்றார். அதுதான் உண்மை, அதுதான் நிஜம், அதுதான் யதார்த்தம். என் பிள்ளையே, உன்னை ஒவ்வொரு சூழ்நிலையும் தட்டி எழுப்பி உன் உணர்வுகளை உனக்கு புரிய வைப்பதற்கு முன்னதாகவே உன் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்பதை தெரியப்படுத்துவதற்கும் புரியப்படுத்துவதற்கும் தான் இந்த வாராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நீ வெற்றி வாகி சூடுவதற்கு
தயாராக இருக்கும்போது யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, முடியவே முடியாது என்று அவர்கள் சொல்லிவிட்ட போதிலும் அதை முடித்து காட்டும் தருணத்திற்குத்தான் இந்த வாராகி உன்னை நான் அழைத்துச் செல்லப் போகிறேன். எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருக்க பண்ணும்போது நீ எதற்காக மனமருந்திக் கொண்டிருக்கின்றாய்? அவர்கள் அப்படி கூறிவிட்டார்கள், இப்படி கூறிவிட்டார்கள் என்று எண்ணாதே. நான் உனக்காக ஒருவரை அனுப்பியிருக்கும் போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என் முடிவை அவர் உனக்காக தந்து உன் வெற்றி வாகை சூடப்போகும் தருணத்தை நெருங்கிவிட்டார். நம்பிக்கை கொள். இனி நல்லதுதான் என் பிள்ளைக்கு நடக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி போற்றி.